வேலை செய்கிற இடத்துல வந்து உணவை பகிர்ந்து உண்ணக்கூடாது. ஏன்னா வேலை செய்கிறதுல வந்து அங்கே வந்து உறவுமுறைக்கே அங்கே இடம் கிடையாது. அன்பு பாசத்துக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது. உறவுமுறைக்கு வேலை செய்கிற இடத்துல வந்து எப்படி வேலை செய்ய வேண்டும், வேலை செய்கிற இடத்துல ஒரு விதிமுறை கிடையாது. அங்கே வந்து உணவை பகிர்ந்து உண்ணக்கூடாது. அப்புறம் வந்து யாரையும் வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது, எல்லாரையும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். இப்போ ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் கூட ஒரு ஆசிரியர் மாணாக்கர்களை வாங்க போங்கன்னு கூப்பிடணும். அங்கெல்லாம் அடிக்கிற அளவுக்குலாம் அங்கே உரிமை கிடையாது. அடிக்கவே கூடாது. அந்த அளவுக்கு வாங்க போங்கன்னு கூப்பிடணும். ஒருத்தர் வாங்க ஒருத்தர் தொடக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் தொடக்கூடாது. அப்புறம் வந்து உணவை பகிர்ந்து உண்ணக்கூடாது. ஏன்னா உணவை பகிர்ந்து உண்டாக்கா அவங்களுக்கு விசுவாசம் ஏற்படும். இது வந்து ஒரு போட்டி, விளையாட்டு போட்டி மாதிரி தான். விளையாட்டு போட்டியில் வந்து நீங்கள் சக விளையாட்டு போட்டியாளர்களை உங்கள் வெற்றிக்கு அவர் தான் எதிரி. சக போட்டியாளர் யார்? உங்கள் வெற்றிக்கு அவர் தான் எதிரி அப்படின்னு நினைக்கணும். உங்கள் நம்பிக்கைக்குரியவராக அவர் இருக்க முடியாது. சக போட்டியாளர் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவராக இருக்க முடியாது. நீங்கள் விளையாட்டு மைதானத்தில் ஓடுறீங்க, அப்போ எல்லாருமே என்ன நினைப்பாங்க? நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. மற்றவங்க தோக்கணும், நாம் ஜெயிக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது தொழிலில் அதுதான் நடைபெறும். தொழிலில் வந்து நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த சுயநலம் இருக்கணும். அப்போ நீங்கள் பகிர்ந்து உணவை உட்கொள்ளும் பொழுது உங்களுக்கு மற்றவங்க மேலே நீங்கள் யார்கிட்டையாவது உணவை வாங்கி சாப்பிட்றீங்க, உங்களுக்கு யாராவது உணவு கொடுக்குறாங்கன்னா அவங்க மேலே உங்களுக்கு விசுவாசம் வந்துடும். அவங்க எதாவது தப்பு பண்ணால் கூட நீங்கள் காட்டி கொடுக்க மாட்டீங்க. பகிர்ந்து உண்பது என்பது ஒரு லஞ்சம் வாங்குற மாதிரி. உணவு லஞ்சம். லஞ்சங்கிறது வந்து ஒரு 50 ரூபா, 100 ரூபாவோ 500 ரூபாயோ பணமாக கொடுக்கறது உணவு. அது பொருளாக கூட கொடுப்பாங்க. லஞ்சங்கிறது பொருளாகவும் கொடுப்பாங்க. ஏதாவது டிவி வாங்கி கொடுப்பாங்க, ஏதாவது பொருள் மின்விசிறி வாங்கி கொடுப்பாங்க. உங்கள் வீட்டில் நான் ஃப்ரிட்ஜ் இறக்கிறேன் சார், எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பொருளாகவும் கொடுப்பாங்க. பணமாகவும் லஞ்சத்தை கொடுப்பாங்க. இந்தாங்க 1 லட்ச ரூபா எடுத்துக்கோங்க, ஏன் அந்த வேலையை மட்டும் எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பொருளை பணமாகவும் கொடுப்பாங்க. உணவாகவும் கொடுக்கறது லஞ்சம்தான். வேலை செய்கிற இடத்துல பகிர்ந்து உண்பது என்பது அதுவும் ஒரு லஞ்சம்தான். லஞ்சத்தை உணவாக கொடுக்கிறீர்கள். ரொம்ப ஈஸியாக செலவு குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு லஞ்சத்தை நான் உங்களுக்கு இந்தாங்க எங்கள் வீட்டில் செஞ்ச உப்புமா, எங்கள் வீட்டில் செஞ்ச கேசரி சாப்பிடுங்க, முறுக்கு, மணப்பாறை முறுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்த உடனே அவங்களுக்கு விசுவாசம் வந்துடும். அதை வாங்கி சாப்பிட்றாங்க பாருங்கள், அவங்களுக்கு விசுவாசம் வந்துடும். விசுவாசம் வந்துச்சுன்னா என்னாகும்? யார் முறுக்கு கொடுத்தாங்களோ அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் அவங்கள வந்து கண்டிக்கவோ காட்டி கொடுக்கவோ மனசு வராது. அது ஒரு லஞ்சம். அதனால் விழிப்புணர்வு குறைஞ்சிரும், போட்டி மனப்பான்மை குறைந்து விடும். நம்ம காலையில் தான் எல்லாத்துக்கும் முறுக்கு கொடுத்துருக்கோம், எல்லாருக்கும் நம்ம மேலே பாசம் வந்திருக்கும். காலையில் தான் நம்ம வந்து உப்புமா கொடுத்தோம், காலையில் தான் நம்ம வீட்டில் செஞ்ச கேசரியை இந்த வேலை பார்க்குற இடத்துல உள்ள எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்தோம். அதனால் எல்லாருக்கும் நம்ம மேலே பாசம் வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நாம் என்ன தப்பு பண்ணாலும் சரி, வேலை பார்க்கலன்னு சொல்லி நம்மளை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த மனப்பான்மை வந்துடும். அப்புறம் அதை அவங்க இந்த மாதிரி இது வாங்கி சாப்பிட்டவங்களுக்கும் அவங்ககிட்டேருந்து நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டோம், அவங்க எதாவது தப்பு பண்ணால் எப்படி அவங்க கையால் இப்போ தான் நம்ம வாங்கி சாப்பிட்டோம், அவங்க ஒரு தப்பு பண்ணும்போது அதை எப்படி நம்ம அவங்க சுட்டி காட்ட முடியும்? அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதில் நமக்கே அந்த மனசு வராது வாங்கி சாப்பிட்டா. அதனால் வேலை செய்கிற இடத்துல பகிர்ந்து உண்பதை எப்படி தவிர்ப்பது? எல்லோரும் சாப்பாடு கொண்டு வரும்போது எப்படி பகிர்ந்து உண்ணாமல் இருப்பது? அதனால் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வரக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வருவது அந்த வேலை செய்கிற திறனை அது ரொம்ப பாதிக்கும். அங்கேயே சாப்பாடு கொடுங்க. பெரிய பெரிய கம்பெனிகளில் பாருங்கள், அங்கேயே கேண்டீன் வச்சுருக்காங்க. அது மாதிரி சாப்பாடு அங்கேயே கொடுங்க. அவர்கள் விரும்புகிற உணவை கொடுக்கணும். நீங்கள் என்ன உணவு சாப்பிடுவீங்களோ அதை சமைச்சு கொடுக்கணும். அதுக்கு தகுந்தாற்போன்று சமையல் பணியாளர்கள் இருக்கணும் நிறைய பேர். அதன் மூலம் நிறைய வேலைவாய்ப்பு பூர்த்தி செய்யப்படும். சும்மா ஒருத்தர் 2 பேரை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் தேவையான உணவை வந்து சமைக்கிறதுக்காக மாடு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எந்த வேலையும் எளிதாகவும் செய்யணும். அப்போ தான் சிறப்பாக நிறைய பேரை வச்சு செய்யணும். நிறைய பேர் ஒரு 100 பேர் வேலை பார்க்குற ஒரு தொழிற்சாலையில் கண்டிப்பாக ஒரு 10 பேராவது சமையக்காரங்க இருக்கணும். ஒரு 200 பேர் வேலை பார்க்குற ஒரு தொழிற்சாலையில் கண்டிப்பாக ஒரு 20 பேராவது சமையல் பணியாளர்கள் இருக்கணும்.
அவங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளும் வேலை செய்கிற இடத்தில் அவர்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளும் அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் காலையில் அந்த வேலை ஆரம்பிக்கும் போது ஒரு 3 மணி நேரமாவது அவங்க பசியோடு வேலை பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் தான் காலை உணவே கொடுக்கணும். காலை உணவு கொடுக்க ஆரம்பிக்கணும். பசியோடு வேலை பார்க்குற அந்த நேரத்தில் தண்ணி குடிச்சிக்கலாம். காலையில் 6 மணிக்கு வேலை நேரம் ஆரம்பிக்குதா, அதோட காலை உணவு அவங்களுக்கு காலை 10 மணிக்கு கொடுக்கணும் அல்லது 9 மணிக்கு கொடுக்கணும். 10 மணிக்கு கொடுக்குறது நல்லது, அல்லது 9 மணிக்கு கூட கொடுக்கலாம். 9 மணிக்கு காலை உணவு கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் இடையில 11 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். ஒரு நொறுக்கு தீனின்னா என்னது, பயிர்கள், முளை கட்டிய தானியங்களை லைட்டாக வேக வச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி சத்தான உணவுகள் அதுக்காக அவங்க விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நோய்களை தருகிற உணவுகளை வேலை செய்கிற இடத்துல கொடுக்காதீங்க. இந்த மாதிரி சாதாரண ஒரு மலிவான உணவுகளை கொடுக்காதீங்க. மலிவான உணவுனா நோய்களை தருகிற உணவுகளை கொடுக்கக்கூடாது. நல்ல பயிர்கள், பருப்புகள், கடலைகள், முளை கட்டிய தானியம், அறிவுபூர்வமான உணவுகளை அந்த வேலை செய்கிற இடத்துல கொடுக்கணும். ஏன்னா மற்ற உணவுகள்லாம் சோம்பேறியாக்கும். நீங்கள் ஒரு அல்வா, பூந்தி, லட்டு இதெல்லாம் வேலை செய்கிற இடத்துல சாப்பிட்டிங்கன்னா உங்களை சோம்பேறியாக்கும். சோறெல்லாம் சாப்பிட்டா, சோறு, பூரி, பொங்கல்லாம் சாப்பிட்டா சோம்பேறியாக்கி தூக்கம்தான் வரும், உங்களுக்கு மந்தம் ஏற்படும். அப்போ வேலை செய்கிற இடத்துல நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும்னா அதுக்கு தகுந்த உணவை தான் நம்ம வேலை நேரத்தில் சாப்பிட்ணும். நம்மை சுறுசுறுப்பாக வைக்கக்கூடிய, தூங்க வைக்கிற உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது வேலை நேரத்தில். அப்போ வேலை நேரத்தில் நாம் சாப்பிடுகிற உணவுகள் என்பது அறிவுபூர்வமானதாக இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம செய்கிற வேலையும் அறிவுபூர்வமாக இருக்கும், ஆக்கப்பூர்வமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவு, வேலை செய்கிற இடத்தில் சாப்பிட்ற உணவு ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். நீங்கள் டீ, காஃபி, வேலை வரைக்கும் டீ, காஃபி கொடுக்குறாங்க, எப்போ வேணாலும் டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சில கம்பெனியில் இருக்கும். அங்கே மெஷின் வச்சுருப்பாங்க, போய் எப்போ வேணாலும் டீ வாங்கி டீயை குடிச்சிக்கலாம். பட்டன் அழுத்தினா டீ வரும். அப்படி அந்த மாதிரி அதே நேரத்தில் நீங்கள் வெள்ளைச்சீனி கலந்த டீ குடிக்கக்கூடாது. ஏன்னா நோயாளியாக மாறிவிடுவீர்கள். ஒரு வேலை செய்கிற இடத்துல நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டா தான் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா சோம்பேறி ஆகிடுவீங்க. நோய்கள் வந்துடும் உடம்புல. தொடர்ந்து நீங்கள் அந்த தொழில் நிறுவனத்தில் வேலையே பார்க்க முடியாது. உங்களால் பட்னியாகவே இருக்க முடியாது, பசியோடு வேலை பார்க்க முடியாது. இப்போ நோயாளிகளால் எப்படி பசியோடு வேலை பார்க்க முடியும்? அவங்களுக்கு மயக்கம் வந்துடும். அவங்க மாத்திரை போடணும்ப்பா, என்னால் பசியோடு வேலை பார்க்க முடியாது, தலை கிறுகிறுன்னு வருது அப்படின்னு சொல்லி அவங்களால உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. பசியோடு இருக்க நோயாளிகளால் முடியாது. அதனால் ஆரோக்கியமாக இருக்கணும். அவங்களால தான் பசியை கட்டுப்படுத்த முடியும். அப்போது ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்ப்பவர்களுக்கு, அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு அங்கே உணவு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் எந்த மாதிரியான உணவு கொடுக்கப்பட வேண்டும்? மலிவான உணவுகளை கொடுக்கக்கூடாது. அதாவது மலிவான உணவுகள்னால் நான் எதுவும் சொல்கிறேன்னா, இன்றைக்கி மலிவான உணவுகள் தாராளமாக கிடைக்கிறது தான் மலிவுன்னு நான் சொல்கிறேன். மலிஞ்சு போய் கிடக்குதுன்னு சொல்லுவாங்க. தாராளமாக கிடைக்கிற உணவுகள் எதுவாக இருக்குன்னா, உடம்புக்கு நோயை தருகிற உணவுகள் தான் இங்கே தாராளமாக கிடைக்குது. அந்த உணவுகளை கொடுக்கக்கூடாது. அது மாதிரி இட்லி, பூரி, பொங்கல்லாம் கொடுக்கக்கூடாது. நல்லா அவர்கள் சுறுசுறுப்பாக உழைப்பதற்கு எது உதவி செய்யுமோ அந்த உணவை தான் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க உடம்புல நோய் வராது. அப்போ தான் அவர்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். காலையில் பசியோடு வேலை பார்க்க முடியும். அப்போ தான் இல்லை நோய் வந்துருச்சுன்னா பசி தாங்காது, பசியை தாங்க முடியாது. உங்களால் பசி தாங்க முடியலனாலே உங்களுக்கு பிற்காலங்களில் நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்களால் பசி தாங்க முடியலன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு நோய் வருதுன்னு அர்த்தம். அப்போது நம்ம எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, பகிர்ந்து உண்ணக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? பகிர்ந்து உண்பது என்பது லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு டெய்லி 100 ரூபா கொடுக்குறீங்க, 50 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற தப்பை அவங்க கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் தவறு. அப்போ யாரையும் நீங்கள் நம்பக்கூடாது. எல்லாருமே நமக்கு எதிரானவங்க அப்படிங்கிற அந்த உணர்வோடு நீங்கள் வேலை பார்க்கணும். அப்போ பகிர்ந்து உண்பதற்கு தடை விதிக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்தில் பகிர்ந்து உண்பதற்கு தடை விதிக்க வேண்டும். அப்போது ஒரு சாப்பாடு வீட்டிலேருந்து எட்டு வந்தால் எப்படி பகிர்ந்து உண்ணாமல் இருக்க முடியும்? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேலை செய்கிற இடத்துலேயே அங்கே உள்ளவங்களுக்கு உணவை கொடுங்கள். வீட்டிலேருந்து எட்டு வர சொல்லாதீங்க. அதுதான் நடைமுறை. ஏன் கஷ்டப்படுறீங்க? 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, அப்புறம் அதுக்காக 4 மணி நேரம் வீட்டிலே சமைக்கிறாங்க. காலை உணவு சமைக்கிறாங்க, மதிய உணவு சமைக்கிறாங்க. அதுக்கு 4 மணி நேரமாக வீட்டில் போராடுறாங்க. வேலை நேரம் அப்படின்னாலே மக்களுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தியாகுது. விடுமுறைன்னா சந்தோஷப்படுறாங்க, வேலை நேரம்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வீட்லேயும் கஷ்டப்படுறாங்க, வேலை செய்கிற இடத்துலையும் கஷ்டப்படுறாங்க. அதாவது சாப்பிட்ற உணவுக்காக வீட்லேயும் கஷ்டப்படுறாங்க. காலங்காத்தால் காலையிலே எந்திக்கிறாங்க, அப்புறம் மதியமும்
மதிய சாப்பாட்டுக்காகவும் சமைச்சு எடுத்துகிட்டு போய் அதை கேரி பேக்கில் தூக்கிட்டு போயிட்டு எதுக்கு? அது மிகப்பெரிய தவறு. அது மக்களுடைய வாழ்க்கையை எளிதாக மாற்ற வேண்டும். வேலை செய்கிற இடத்தில் அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும். அது அவர்களுடைய உரிமை. அப்படி இருக்கும்போது யாரும் பகிர்ந்து உண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்கேயே கிடைக்குது. அங்கேயே கிடைக்கிற உணவை யாராவது பகிர்ந்து உண்ணுவாங்களா? ஏன்னா அந்த உணவை அவங்களே வாங்கிக்க போகிறாங்க. யாருக்கு என்ன உணவு வேணுமோ அதை அங்கேயே வாங்கிக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் பகிர்ந்து உண்ண போகிறாங்க? இப்போ கேண்டீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே உங்களுக்கு காசு எதுவும் வாங்காமலே சாப்பாடு கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேண்டிய உணவுகளை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னா அது எதுக்கு நீங்கள் பகிர்ந்து உண்ண போகிறீங்க? உங்களுக்கு தேவைன்னா அங்கே போய் எடுத்துக்க வேண்டியதான். அப்போது வேலை செய்கிற இடத்தில் பகிர்ந்து உண்பதை நாம் தவிர்க்க வேண்டும், தடுக்க வேண்டும். ஏன்னா அதன் மூலம் மக்கள் சோம்பேறி ஆவாங்க. மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க மாட்டாங்க. போட்டி போடுகிற மனப்பான்மை குறைந்து போய்விடும். சக பணியாளர்களை போட்டியாளர்களாக பார்க்க வேண்டும். உறவினர்களாக பார்க்கக்கூடாது. விசுவாசம் மிக்கவர்களாக பார்க்கக்கூடாது. பிற சக போட்டியாளரிடமிருந்து விசுவாசத்தை எதிர்பார்க்கக்கூடாது. சக போட்டியாளரிடமிருந்து நாம் நம்பிக்கையை எதிர்பார்க்கக்கூடாது, விசுவாசத்தை எதிர்பார்க்கக்கூடாது. சக போட்டியாளர்களை நம்பக்கூடாது. அப்போ தான் நம்ம விழிப்புணர்வோடு இருப்போம். நம்ம ஓபி அடிக்க மாட்டோம். இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உணவை பகிர்ந்து உண்டு கொண்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஓபி அடிக்கிறாங்க. நான் ஒன்றை காட்டி கொடுக்க மாட்டேன், நீ என்ன காட்டி கொடுக்க மாட்டேன், யாராவது வந்தால் சொல்லு, மேலதிகாரி வந்தால் சொல்லிவிடுங்க, உஷாராயிடலாம், கொஞ்சம் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடைமுறை தான் பெரும்பாலான அலுவலகங்களில் நடக்குது. அலுவலகங்களில் வேலை பார்க்குற இடத்துல அதான் நடக்குது பெரும்பாலும். அது காரணம் பகிர்ந்து உண்ணுகிற நடைமுறை. நான் சொல்கிற விதிமுறைகள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு தொழில் சும்மா சூப்பராக நடக்கும். தொழில்னால் என்னென்னு அப்போ தான் தெரியும். இப்போல்லாம் தொழிலில் யாரையும் பகைச்சிக்கவே பயப்படுறாங்க. அதனாலே உணவை பகிர்ந்து உண்ணுகிறார்கள். யாரையும் பகைச்சிக்கிட்டாக்கா அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. குறுக்கு புத்தி வந்துடுது. உணவு அது பகிர்ந்து உண்டு பழகி போச்சுனால இந்த உணவு வேலை செய்கிற இடத்துல பகிர்ந்து உண்டு பழகிடுறாங்க. உணவை பகிர்ந்து உண்டு பழகிடுறாங்களா? அப்போ என்ன ஆகுதுனாக்கா வேறு மாதிரியான ஒரு வழக்கம் வந்து விடுகிறது. முன்னேறணுங்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்து முன்னேறுறாங்க. திறமையை காட்டி முன்னேறணும், அது ஒரு வழி. இங்கே என்ன நடக்குதுன்னா, மறைமுகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்து அவங்கள பற்றி இல்லாத பொல்லாத சொல்லி இங்கே முன்னேறதுக்கான வழியை பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறக்காகவே உணவை பகிர்ந்து உண்ணுகிறார்கள். உணவு கொடுக்கும்போது ஒரு விசுவாசம் வந்துடும், வாலாட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு நாய்க்கு சாப்பாடு போட்டால் எப்படி வாலாட்டுமோ, நன்றி உணர்ச்சி வந்துடுமோ, அது மாதிரி மனுஷங்களுக்கும் நன்றி உணர்ச்சி வந்துடும். காலையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்கள் வேலை பார்க்குற மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஏதாவது உங்கள் வீட்டில் தயாரித்த பண்டம்னு சொல்லிட்டு எதாவது ஒன்று கொடுக்குறீங்க. எங்கள் வீட்டில் பண்ணதுங்க, சாப்பிடுங்க அப்படின்னோடனே எல்லோரும் உங்கள் மேலே விசுவாசமாக இருப்பாங்க ஓரளவுக்கு. அந்த அன்னைக்கு மட்டும். டெய்லி கொடுத்தா டெய்லி விசுவாசம், இன்றைக்கி கொடுத்தா இன்றைக்கி விசுவாசம், நாளைக்கெல்லாம் அது தொடராது. இன்னையோடு அது முடிஞ்சிடும் அந்த விசுவாசம். நாளைக்கு நீங்கள் இது கொடுக்கணும், ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் செய்கிற தப்பை அவங்க கண்டுக்க மாட்டாங்க, உங்களை பற்றி அதிகமாக போட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக அது நடக்கவும் செய்யும். அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டாக்கா அது மாதிரி போட்டும் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் விசுவாசமாக இருப்பாங்க. குறுக்கு வழியில் மற்றவங்கள போட்டு கொடுக்கறது, காலை வாடுறது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. மக்களுக்கு அது ஒரு பயம் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல யாரும் என்ன அந்த மாதிரி போட்டு கொடுத்துறாதீங்க, காலை வாரி விட்டுறாதீங்க தயவுசெய்து. இந்தாங்க எங்கள் வீட்டில் செஞ்ச பண்டம் சாப்பிடுங்க, இந்தாங்க எங்கள் வீட்டில் செஞ்ச மணப்பாறை முறுக்கு சாப்பிடுங்க, இந்தாங்க எங்கள் வீட்டில் செஞ்ச அல்வா கொஞ்சம் சாப்பிடுங்க, நான் டெய்லி இந்த மாதிரி தருவேன், தயவுசெய்து என்னை யாரும் போட்டு கொடுத்துறாதீங்க, காலை வாரி விட்டுறாதீங்க, எனக்கு எதிராக செயல்படாதீங்க, ஐயா சாமி உங்கள் காலை பிடிச்சி. அந்த மாதிரியான உளவியல் மனப்பான்மை தான் வேலை செய்கிற இடத்தில் பகிர்ந்து உண்பதற்கு காரணம். நமக்கு ஆதரவாக அவர்களை மாற்றுவது. வேலை செய்கிற இடத்து சக போட்டியாளர்களை நம்பக்கூடாது, அவங்க நமக்கு எதிரி. ஒவ்வொருத்தரும் நமக்கு எதிரி. யாருமே நமக்கு எது நண்பன் தெரியுமா? வேலை செய்கிற இடத்துல நம்ம வேலை தான் நமக்கு நண்பன், நம்முடைய திறமை தான் நமக்கு நண்பன், நமது தோழி, பெண்களுக்கு தோழி. அவருடைய தொழில் திறமை தான் அவர்களுக்கு தோழி வேலை செய்கிற இடத்துல. அதைத்தான் நம்பணுமே தவிர சக போட்டியாளர்களை நம்பவே கூடாது. சக போட்டியாளர்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக நாமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்ம வேலைக்கு தான் விசுவாசமாக இருக்கணும், வேலையைத்தான் நம்பணும், வேலைக்குத்தான் விசுவாசமாக இருக்க வேண்டும். பிறருக்கு மனுஷங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடாது.
அதுக்கு என்ன காரணம்? விசுவாசமாக இருக்காங்கன்னா அதுக்கு என்ன? பகிர்ந்து உண்பது தான் காரணம். வேலை செய்கிற இடத்துல பகிர்ந்து உண்ணாதீங்க, அது ஒரு லஞ்சம். ஆனால் நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, மத்தியானத்துக்கு அப்புறம் பகிர்ந்து உண்ணுங்க. மத்தியானம் வரைக்குமாவது நீங்கள் பகிர்ந்து உண்ணாதீங்க. ஏன்னா இதுவும் ஒரு தீர்வு. அதாவது முற்றிலும் பகிர்ந்து உண்ணாமல் இருப்பது என்பது ஒரு தீர்வு, நல்ல தீர்வு, முழுமையான தீர்வு. அப்படி அது முற்றிலும், அதாவது ஒரு முழு நாளுமே நீங்கள் அங்கே 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா 8 மணி நேரமே பிறரோடு உணவை பகிர்ந்து உண்ணாமல் இருப்பது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மத்தியானம் வரைக்குமாவது பகிர்ந்து உண்ணாமல் இருங்க. மத்தியானம் வரைக்குமாவது பகிர்ந்து உண்ணாமல் இருங்கள். அதனால் உங்களுக்கு ஒரு பலனாவது கிடைக்கும். அப்படி தான் நான் சொன்னேன். ஏன்னா மனுஷங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்துக்கிட்டு எப்படி அவங்கக்கிட்ட நம்ம பகிர்ந்து உண்ணாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதுக்கு தான் அங்கேயே சாப்பாடு கொடுக்கணுன்றது. வேலை செய்கிற இடத்துலேயே சாப்பாடு கொடுக்கணும். அதனால் அந்த வேலை செய்கிற அந்த இடம் தான் முன்னேறும், அந்த அலுவலகம், அந்த தொழில் நிறுவனம் தான் முன்னேறும். எப்படி எங்களால் சாப்பாடு கொடுக்க முடியும்? எங்களுக்கு நிறைய செலவாகும். நீங்கள் செலவு பார்த்தீங்கன்னா உங்கள் நிறுவனம் முன்னேற்றம் அடையாது. ஏன்னா பகிர்ந்து உண்பதால் ஒருவருடைய தொழில் முனைப்பு திறன் குறையும், ஒரு சுறுசுறுப்பு குறையும், மந்தம் ஏற்படும், தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு போட்டி மனப்பான்மை வேணும், அதுதான் விழிப்புணர்வு. நீங்கள் சக பணியாளர்களோடு அவர்கள் பகிர்ந்து உண்ணுகிறார்கள் எனும்போது வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சாப்பாடு, பண்டம், தின்பண்டம் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க கொடுக்கும்போது அவர்களுக்கு போட்டி உணர்வு குறைஞ்சிரும். ஒரு 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 வெறப்பாக நிற்க முடியாது, ஒரு கிரிப் இருக்காது, அப்படியே குழஞ்சி உட்காந்துருவீங்க. வளவளா கொலான்னு இந்த உடம்புல ஒரு நிமிர்வு இருக்காது, முதுகெலும்பில் ஒரு உறுதி இருக்காது, தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் ஒரு போட்டி மனப்பான்மைன்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரில. அதனால தான் என்ன பண்ணணும், வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வரக்கூடாது. நீங்கள் ஏதோ பைசாவை மிச்சப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர்களை என்ன பண்ணுறீங்க, வீட்டிலேருந்தே சாப்பாடு கொண்டு வருங்க. ரொம்ப புத்திசாலித்தனமாக நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களே சாப்பாடு கொடுங்க, அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு தரமாக கொடுங்க. அப்போ தான் அவங்க வீட்டிலேருந்து எட்டு வர மாட்டாங்க. நீங்கள் தரமில்லாத உணவுகளை கொடுத்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் எங்கள் வீட்டிலேருந்தே கட்டிட்டு வந்துடுறேன் சாப்பாடு, இந்த சாப்பாடெலாம் என் உடம்புக்கு ஒத்துக்காது அப்படி. அதனால் அவங்க கேட்குற உணவு கொடுக்கணும். அவங்க என்ன உணவு கேட்குறாங்களோ அதே நேரத்தில் அது சத்தான உணவாக இருக்கணும். நோய்களை தருகிற உணவுகளை கொடுக்கக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல நோய்களை தருகிற உணவுகளை கொடுக்கக்கூடாது. சும்மா மிக்சர் கொடுக்கறது, வெள்ளைச்சீனி கலந்த டீ கொடுக்கறது, காஃபி கொடுக்கறது, இதெல்லாம் கடைசியில் நோயாளியாக மாற்றிடும். அவங்கள ஒரு சுகர் பேஷண்ட்டாக மாற்றிடும். அப்புறம் நாளைக்கு அவங்க எப்படி உங்கள் நிறுவனத்தில் ஒரு நல்ல வேலை செய்ய முடியும்? அப்போ அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறது உங்களுடைய நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உதவும், தேவை இது. அவங்க நோயாளியாக மாற்றினா அவங்க எப்படி உங்கள் நிறுவனத்தில் சுதந்திரமாக உழைப்பாங்க, நல்ல ஊக்கமாக எப்படி உழைப்பாங்க? அதனால் தொழிலாளர்களின் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் இருக்கணும். ஒரு தொழில் செய்கிற இடத்துல இதுதான் சாப்பிட்ணும், ஒழுக்கமாக சாப்பிட்ணும், கண்டதையும் சாப்பிடக்கூடாது. இந்த பப்ஸு, பச்சி, டீ, வெள்ளைச்சீனி கலந்த டீ, இதெல்லாம் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல ஒரு ஒழுக்கம் இருக்கணும். அது ஒரு மிலிட்ரி கட்டுப்பாடு. வேலைன்னா ஒரு மிலிட்ரி கட்டுப்பாடு, அது வேலை செய்கிற இடத்துல இருக்கணும். சும்மா ரொம்ப தளர்வாக அப்படியே சினிமாவை பற்றி பேசிக்கிட்டு, கிரிக்கெட்டை பற்றி பேசிக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. வேலை செய்கிற இடம்னா ஒரு மிலிட்ரி கட்டுப்பாடு இருக்கணும். வேலை தான் நமக்கு தெரியணும், வேலைக்கு விசுவாசமாக இருக்கணும், சுறுசுறுப்பாக வேலையை மட்டும்தான் பார்க்கணும், வேலைக்கு சம்மந்தமாக தான் பேசணும், தேவையில்லாத பேசக்கூடாது, தேவையில்லாத வேலைகளை செய்யக்கூடாது. அது மாதிரி ஆண்கள் பெண்களையும் ஒரே இடத்துல வேலை வைக்கக்கூடாது. பெண்களை தனியாகவும் ஆண்களை தனியாகவும், பெண்கள் தனி நிறுவனங்களில் வேலை பார்க்கணும். பெண்கள் தனித்தனி அவங்களுக்கும் தனி நிறுவனங்களில் வேலை பார்க்கணும். ஒரு நிறுவனத்தில் ஆண்களையும் பெண்களையும் சேர்ந்து வேலை செய்ய வைக்கக்கூடாது. அது ஒரு மிலிட்ரி கட்டுப்பாடு இருக்காது. ஒரு மிலிட்ரின்னா எங்கே 2 பேரும் ஒன்றாக அவங்க சோல்ஜராக இருப்பாங்க, தனியாக இருப்பாங்க. மிலிட்ரி பெண்களும் இராணுவத்தில் இருப்பாங்க, ஆனால் அவங்க தனியாக தான் பணி செய்வாங்க. ஒன்றா ஆண்களும் பெண்களும் ஒன்றா பணி எப்படி செஞ்சாங்கன்னா எப்படி செய்வாங்க? ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க. காதல் வரும், அங்கே உடலுறவு வைத்துக்கொள்ள வழி ஏற்படும். அது மாதிரி தொழிலே அதான். தொழிலில் ஆண்களையும் பெண்களையும் ஒன்றா உட்காந்து நீங்கள் ஒரு வேலை செய்ய வச்சிங்கன்னா அவங்க காதலிக்க தொடங்கி விடுவார்கள். தவறான உடலுறவை தவறான உறவு முறைகளை ஏற்படுத்த தொடங்கிவிடும். இதனால் ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சி பாதிக்கும். ஆனால் நிறுவனம் என்ன யோசிக்குதுன்னா, பெண்களையும் வேலைக்கு வச்சா தான் அவங்க சந்தோஷமாக குஜாலாக வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது பெண்களை கொச்சப்படுத்துகிற ஒரு முயற்சி. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கான உள்நோக்கமே வேறையாக இருக்குது. இந்த எஜுகேஷனில் தான் பசங்க ஆர்வமாக சேருவாங்க. இப்போ பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை அவங்க விருப்பத்துக்கு சேர்க்க மாட்டாங்க. பிள்ளைகளே என்ன சொல்கிறாங்க, நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியே பிடிவாதமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பிள்ளைகள் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களோ அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருவாங்க.
பிள்ளைகள் எங்கே போய் படிக்கணும்னு நினைப்பாங்க? கோ எஜுகேஷன் எங்கே இருக்குது? ரெண்டு பேருமே ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற பள்ளிக்கூடம் எங்கே இருக்கோ அதை தான் தேர்வு செய்வாங்க. ஒரு கல்லூரினா கூட ஆண்களும் பெண்களும் சேர்ந்து எது வந்து ஒரு பலவீனம். பெண்களும் இருந்தால் நல்லாயிருக்கும், வேலை பார்க்குற இடத்துல பெண்களும் இருந்தால் நல்லாயிருக்கும், அல்லது பெண்களுக்கு ஆண்களும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பெண்கள் நினைப்பாங்க. இது ஒரு பலவீனம். வேலை பார்க்குற இடத்துல ஒரு அழுத்தம் இருக்கணும். இந்த அழுத்தத்தை தகர்க்கிற மாதிரியான வேலைகள் தான் இதெல்லாம். பகிர்ந்து உண்பது, அப்புறம் ஆண்கள் பெண்களும் சேர்ந்து வேலை செய்வது, இதெல்லாம் வந்து மன ஒருமைப்பாட்டை குலைக்கிற வேலை. மன ஒருமைப்பாடுங்கிறது எப்படின்னா, உங்களை ஒரு மிலிட்ரி மாதிரி செயல்பட வைக்கும் உங்கள் தொழிற்சாலை. இது வந்து ஜப்பானியர்கள் வந்து ஆண்கள் பெண்களும் சேர்ந்து தனித்தனியாக வேலை பார்க்குறாங்களான்னு தெரியாது. அவங்க அங்கே அப்படி ஒரு நடைமுறை இருக்கதா என்னென்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து ஒரு மிலிட்ரி கட்டுப்பாடு மாதிரி, ஒரு மிலிட்ரி மாதிரி உங்கள் வேலையை பற்றி மட்டும்தான் நீங்கள் வேலையை தான் செய்யணும். வேலை களத்தில் இறங்கிட்டிங்கன்னா வேலை தான். உங்கள் வேலையை தவிர வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்க கூடாது. உங்களுடைய மன ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கிற மாதிரி எந்த செயலையுமே நீங்கள் செய்யக்கூடாது. அந்த மாதிரி செய்யணும் உங்கள் வேலை. அந்த மாதிரி இருக்கணும் உங்களுடைய அணுகுமுறை. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, பகிர்ந்து உண்ணக்கூடாது, அங்கேயே சாப்பாடு கொடுக்கணும். உங்களுக்கு தேவையான நல்ல உணவுகளை கொடுக்க வேண்டும். அப்போ தான் நல்ல சிந்தனை ஏற்படும். மலிவான உணவுகள், அதுவும் மோசமான உணவுகள், அதாவது நோய்களை தருகிற உணவுகள், அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய சிந்தனையும் நோய் சிந்தனையாகத்தான் இருக்கும். நல்ல உணவுகளை கொடுக்கணும். அது மாதிரி ஆண்கள் பெண்களும் சேர்ந்து வேலை செய்ய விடக்கூடாது. காலையில் 3 மணி நேரம் ஒரு பசியோட வேலை பார்த்துருக்கணும். பகிர்ந்து உண்ணக்கூடாது. வாங்க போங்கன்னு பேசணும். ஒருத்தர் தொடக்கூடாது. வாடா போடான்னு பேசக்கூடாது. வாப்போன்னு பேசக்கூடாது. அண்ணே சொல்லுங்க, அண்ணே, தம்பி சொல்லுங்கள் தம்பி, அப்பா சொல்லுப்பா, அம்மா அப்பா அப்படின்லாம் வேலை செய்கிற இடத்துல பேசக்கூடாது. சாரு மேடம், அது தமிழில் என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். ஐயா அப்படின்னு சொல்லலாமா? அதுக்கு ஏதாவது பேரை கண்டுபிடிங்கப்பா. வேலை செய்கிற இடத்துல எப்படி கூப்பிடணும், தமிழில் என்ன பேர் இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. ஐயான்னு சொல்லலாமா? அல்லது தோழர்னு சொல்லலாம். தோழர், தோழி. நட்புக்கு இடமே கிடையாது. வேலை செய்கிற இடத்துல நட்புக்கு இடமே கிடையாது. உறவுமுறைக்கு இடமே கிடையாது. அப்போ அதுக்கு என்ன வார்த்தை கண்டுபிடிக்கலாம்? தோழர், தோழின்னு கூட வச்சுக்கோங்க. தோழின்னு, ஆனால் தோழி வாங்க தோழர்னே கூடுங்க. தோழருங்கிறது வந்து அது ஆண்பால் கிடையாது. தோழிங்கிறது பெண்பால். தோழன், தோழி, அதுதான். தோழின்னா பெண்பால், தோழன் அப்படின்னா ஆண்பால். தோழர்னா 2 பேத்துக்கும் பொதுவானது. 2 பேத்துக்கும் அது பெண்ணையும் குறிக்கும், ஆணையும் குறிக்கும். தோழருங்கிற வார்த்தை ஆண்பால் என்று ஆண்களை குறிக்கிற சொல்லுன்னு நினச்சிக்கிறாங்க. அது தெரியல. அவர் என்கிற சொல் ஆண்களை மட்டும்தான் குறிக்கும்னு நினச்சிக்கிறாங்க. அதனால தான் அவர் என்கிற சொல்லை பெண்களுக்கு குறிக்க மாட்டாங்க. அவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்கிற வார்த்தையை குறிக்க மாட்டாங்க. அப்படி கிடையாது. அவர் என்கிற சொல்லும் பெண்களையும் குறிக்கும். அவள் என்றால் பெண், அவர் என்றால் அதுவும் பெண் தான். ஆண் பெண் இருவருக்கும் பொருந்துகிற சொல் தான் அவர், அவர்கள். அவர், அவர்கள் என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொருந்தும். அவன் என்பது ஆண்பால், ஆண்களை குறிக்கிற சொல். அவள் என்பது பெண்களை குறிக்கிற சொல். அப்போ வந்து வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தோழர்னு கூப்பிடுங்க. பெண்கள் வந்து தங்களுடைய சக பணியாளர்களை தோழர், வாங்க தோழர் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்களும் தங்களுடைய சக பணியாளரை தோழர்னு சொல்லுங்கள். தோழியர், வாங்க தோழியர் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லா இருக்கு. அப்படி கூட ஏதாவது இப்படி தான் நம்ம முயற்சி பண்ணும்போது தான் நான் மட்டுமே நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நான் ஒன்று சொல்லுவேன். எது சிறப்பாக இருக்கோ அதை எடுத்துக்க வேண்டியதான். தோழியருங்கிறது நல்லா இருக்குது. அப்போ அவர்னா அவியர்னு சொல்லணுமா? பெண்களை அவியர் வாங்க அவியர். அவர் அவியர் அப்படி தான் சொன்னாங்க. அவியர்னு சொல்லணுமா? இல்லை அவர்னு சொல்லலாமா? அவருங்கிறதே வச்சுக்கலாமா? பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொருந்துகிற ஒரு அவர் என்பதே வச்சுக்கலாம். அவர்கள் என்பது அவங்க. வாங்க அப்படின்னா வாருங்கள், வாங்கன்னா வாருங்கள். போங்க அப்படின்னா போங்கள் அப்படின்னு அர்த்தம். வாருங்கள், வாங்க போங்கன்னா வாருங்கள், போங்கள் அப்படின்னு அர்த்தம். வாங்க போங்கிறது ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் பொருந்ததில்லை. அதே மாதிரி அவர், இவர் என்பதும். அதனால் அவர் என்பது வேலை செய்கிற இடத்துல அப்படி தான் கூப்பிடணும். வாங்க தோழர், போங்க தோழர். அந்த போட்டியாளர், சக போட்டியாளர், அங்கே வாடி போடி சொல்கிறி, மச்சான், மச்சிங்கிறது, மச்சாங்கிறது, அண்ணே, தம்பி அப்படின்னு சொல்கிறது, அம்மான்னு சொல்கிறது, அது மாதிரிலாம் அதில் உறவு முறைக்கே அங்கே இடம் கிடையாது. அங்கே வந்து வேலை செய்கிற இடத்துல அந்த அளவுக்கு அந்த மன ஒருமைப்பாடை இதெல்லாம் மன ஒருமைப்பாடை பாதிக்கும். வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஒரு மன ஒருமைப்பாடு தேவை. நம்ம தொழிலை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குன்னா, பகிர்ந்து உண்பது தடையாக இருக்கிறது. அப்புறம் வாங்க போங்கன்னு பேசுறது, தொட்டு பேசுறது, தொடுவது, இதெல்லாம். அப்புறம் ஆண்கள் பெண்களும் ஒன்றாக வேலை செய்வது, இதெல்லாம் வேலை செய்கிற இடத்துல ஏற்படுகிற நமக்கு தேவையான மனநிலையை இது தடுத்து விடுகிறது.
ஆண்கள் பெண்கள் ஒன்றா வேலை செய்கிறது, ஒன்றா சேர்ந்து தொழிலில் பணிபுரிவது, அதெல்லாம் தவிர்த்து விட வேண்டும். பகிர்ந்து உண்ணக்கூடாது, வாங்க போங்கன்னு பேசணும். பகிர்ந்து உண்ணக்கூடாதுன்னா அங்கேயே உங்களுக்கு உணவு கிடைக்கணும், அங்கேயே உணவு கொடுக்கப்பட வேண்டும். அப்போ தான் பகிர்ந்து உண்ண மாட்டாங்க. வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு கொடுக்காம எப்படி சாப்பிட்றது? அவன் கொடுத்து தான் சாப்பிடணும். அப்போ அந்த மாதிரி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அது ஒரு கட்டுப்பாடுனா நம்ம தொடர்ந்து அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, இயல்பாகவே அதை மாற்றணும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உணவு கொடுத்துட்டா யாரும் பகிர்ந்து உண்ண மாட்டாங்க. அது மாதிரி பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும். வேலை செய்கிற இடத்துல மற்றவங்கள வந்து வாங்க போங்கன்னு பேசணும், வாடா போடான்லாம் பேசக்கூடாது. இது போன்ற நடைமுறைகள் மூலம் மன ஒருமைப்பாட்டை பாதுகாக்கலாம். மற்றது எல்லாமே நமக்கு மன ஒருமைப்பாட்டை இழந்து நம்முடைய அந்த தொழில் திறனை குறைத்து விடும். நம்ம பகிர்ந்து உண்பது இதெல்லாம் நம்மளுடைய தொழில் திறனை குறைத்து விடும். ஆண்கள் பெண்களை சேர்ந்து வேலை செய்ய வைப்பது இதெல்லாம் தொழில் திறனை குறைத்து விடும்.